எக்ஸ்பென்சஸ் கரெக்டா? சரி. கொஸ்டின் நம்பர் 33 இது 32. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டோடது. ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்க்கு 15%, மோட்டர் கார்க்கு 15%. ஸோ ப்ரொஃபஷனல் 6 டோட்டல் 96,000 வந்ததா உங்க எல்லாருக்கும்? ஓகே. பாக்யாக்கு? ஓகே. எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன டோட்டல் வந்தது? 14,400 வந்ததா? ம், கரெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் கரெக்டாக வந்துட்டா 14,400. ஓகே. இதில் என்ன ஒரு விஷயம்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்க்கு 15% டெப்ரிசியேஷனும் மோட்டர் காருக்கு 15% டெப்ரிசியேஷனும் இது பண்ணும். ஆமா 31 சம் மாதிரி கரெக்ட். எங்க சார் டெப்ரிசியேஷனா? இல்ல செல்லம், அது கொடுக்க மாட்டாங்க கண்ணா. நம்மளுக்கு நம்ம ஆமா ஆமா, அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து 15%, புக்ஸ் 40%. அது உங்களுக்கு ஒவ்வொரு சம்மும் போடும்போது அதான் ம், ம். இல்ல செல்லம், அது கொடுக்க மாட்டாங்களாண்டா. அது எந்த புக்லயுமே இல்ல, கௌரன் அரங்கிலயும் இல்ல, சிஎம்ஏ இன்டர்லயும் கொடுக்க மாட்டாங்களாம், சிஏ இன்டர்லயும் கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம தான் போட்டுக்கணுமா டெப்ரிசியேஷன். ஓகேவா? அது நம்ம கோத்ரூ பண்ணும்போது அது ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுக்குறேன். ஓகே. எந்த ஃபிக்ஸ்டட் அது நீங்க பஹாட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? சரி. ஓகே. இப்போ வந்து நாளைக்கு வந்து சாலரிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோமோ நாளைக்கு ரீகேப் செஷன் கண்ணா 1 hour. ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இது தெரில மேம், அது தெரில, மறந்து போச்செல்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. பக்காவா எண்ட் டு எண்ட் ஒரு சிஎம்ஏ இன்டர்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும். நான் பார்க்கல மேம், நான் இதை மறந்து போயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. டெடிகேட்டடாக பார்த்துட்டு வரணும். சரியா? ஏன்னா அந்த 1 hour கிளாஸ் ஃபுல்லாக நான் ரீகேப் பண்ண போகிறேன். ஒரு பிஜிபிபி கிளாஸ் விட்டுட்டு, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ட்ராக் இருக்குன்றதுனால. அதனால இன்னைக்கே சொல்லிட்டேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனி எக்ஸ்பென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. எனி எக்ஸ்பென்சஸ் ஓகே ரிலேட்டட் டு பிஸ்னஸ், அதை வந்து பிஸ்னஸ் இன்கம்ல எடுத்துக்க மாட்டோம். அது வந்து இன்அட்மிசிபிளா எடுத்துக்க மாட்டோம். எனி இன்கம் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் அதையும் வந்து நம்ம லைக் டிடக்ஷனாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ பிஸ்னஸ்க்கு தான். ஆமாம், பிஸ்னஸ் தான். ப்ரொஃபஷனல் அப்படியே உல்ட்டா, ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக எஸ்இப்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம், ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் தம் ரூல். பட் இதுல வந்து சில ஒரு எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். ஸ்லம் சேல்னா என்ன சிவானி? கரெக்ட். ஆனா என்ன ஸ்லம் சேலுக்கும் மத்த சேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்?
நான் அப்புறம் பேசுறேம்மா, கிளாஸ் இருக்குமா. சாரி. சொல்லுங்க சொல்லுங்க. சலம் ஸ்லம்ஸே எல்லாம் அதெல்லாம் இல்லடா. ஸ்லம்ஸே எல்லாம் என்னன்னா, நான் மொத்தமா ஒரு குரூப்பா அசட்ட வித்துட்டேன். மொத்தமா வித்துட்டேன். அசஸ் பண்ணாம அசஸ் பண்ணாம பல்கா இப்ப எப்படின்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது எல்லாத்தையும் மொத்தமா குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜ்ன்னு போட்டு விக்கிறாங்கல்ல. அப்ப கத்திரிக்காய்க்கு இந்த லாபம் அப்படிலாம் பாக்குறது இல்ல. ஒரு குரூப் அதை அப்படியே போட்டு வித்துட்டு லாபம் பார்த்துடுறாங்க. அந்த மாதிரிதான் ஸ்லம் சேல்ன்றது. ஓகேவா? செல்லம், நான் வந்து டெய்லி 2 ப்ரொவிஷனுக்கு மேல எடுக்கிறது இல்ல. ஆனா அந்த 2 ப்ரொவிஷன்லயும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. சரியா? நல்ல grip எடுத்துட்டு வரணும். அந்த 2 ப்ரொவிஷன்லயும் டவுட் வந்ததுன்னா அப்புறம் நான் ஸ்லோவா எடுத்து பிரயோஜனமே இல்லடா. the purpose is lost. நான் ஒரு கட 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 கடன்னு ஒரு 20-25 பேஜ் முடிக்கிறேன்னா பரவாயில்ல. நானே ஆம வேகத்துல ஒரு 4 பேஜோ 5 பேஜோ தான் 2 ப்ரொவிஷன் கவர் பண்றேன். அதுல கேட்கும் போது நீங்க நல்ல gripஓட எடுக்க வேண்டாமா? ஏன் டவுட் வருது? தரவு பண்ணிட்டு வரணும். தரவுனா அந்த தரவா இருக்கணும். புரியுதா? இத பார்க்கல, இதனால இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லவே கூடாது என்கிட்ட. நாளைக்கெல்லாம் வரும்போது நான் சொல்லிட்டேன், நல்ல தரவா வாங்க. அப்புறம் நான் வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன். ம். தரவா இதுதான் உங்க லைஃப். சிடபிள்யூன்றதான் உங்க லைஃப். ஓகேவா? அந்த மத்தது மொபைல் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, வேற அன்னெசரியா கமிட்மெண்ட் பண்றது, வேற எங்கேயா வெளியில போறதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஃபோக்கஸ்டா படிக்கணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஹார்ட்லி ஒரு மாசம் தான் இருக்கு ஃபுல்லாவே. இந்த இந்த மத்த இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க கோரா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு எங்கேயுமே எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. நான் கேட்கறதுக்கெல்லாம் டக் டக்குன்னு பதில் சொல்லணும். நீங்க நாளைக்கு சொல்லல அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன். 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்ட. சரியா பாக்யா? எனக்கு எங்கேயுமே ஹோல்ட் ஆகக்கூடாது. நான் சொல்லிட்டேன் நானு. அது படிக்கல மேம், இது படிக்கல மேம், எதுவுமே வரக்கூடாது எனக்கு. தரவா படிச்சுன்னு வரணும் எல்லாமே. அதுவும் பாக்யா, நீங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராஃபிட்ஸ் தரவா இருக்கணும். சிவானி, சேலரியில இருந்து மைன்யூட்டா அங்கங்க கேட்பேன் நானு. ஓகேவா? அங்க போனேன், இங்க போனேன், இவாளுக்கு இது அது இது ஷார்ட்ஸ் பாக்குறது இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. 1.5 மாசம் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு படிங்க கரெக்டா. ம். பேலன்சிங் சார்ஜ் டெர்மினல் டெப்ரிசியேஷன் என்னடா பாக்யா? பேலன்சிங் சார்ஜ் டெர்மினல். வெரி குட். டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா ம் குட். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 70 பாருங்க கண்ணா. ஆர் பர்ச்சேஸ்ட் ஹவுஸ் தெரியறதாடா எல்லாருக்கும் ஷேர் பண்றது? பாக்யாக்கும் சிவானிக்கும். ஓகே. டாக்டர் ஆர் பர்ச்சேஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன் நான் சொல்றேன்னா கண்ணா, டைரக்ட் டாக்ஸ் பேப்பர் டீடைல்டா இருக்கும் ஆனா ஈஸியா இருக்கும். சரியா? ஆனாலும் உங்களுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டும் கூட டைரக்ட் டாக்ஸ் பேப்பர். சரியா? அதனால நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுல. ஆர் பர்ச்சேஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் 1/12/2022 ஃபார் rupees 10 lakhs. டில் 1/12, அதாவது 1/12/2022 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றோம். 1/12/2022 பர்ச்சேஸ் பண்றான். 1/12/2024 வரைக்கும் the same was self occupied. அவனே ஆக்குபை பண்ணிக்கிறான். அப்போ இந்த டேட்ல இருந்து அவன் என்ன பண்றான்னா அவனோட மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்காக அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறான். அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல டெப்ரிசியேஷன் அலோவபிள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சப்போஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஒரு கிளாஸ் நம்ம படிச்சோம். ஒரு பில்டிங் பர்சனல் பர்பஸ்க்காக இருந்துட்டு பிசினஸ்க்கு எடுத்துட்டு வரதா இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், அதையும் நோஷனல் டெப்ரிசியேஷனையும் மைனஸ் பண்ணணும்.
அக்கார்டிங் டு த ரேட் அப்ளிகபிள். இதானே படிச்சோம், கரெக்டா? ஞாபகம் இருக்காடா? ம். இங்க பாரு செல்லம், எம்சிக்யூ போட்டிருக்கேன்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராகனா இது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இத திருப்பி 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 கேட்டுட்டு இருக்காங்க இந்த நோஷனல் இது பில்டிங் யூஸ் ஃபார் பர்சனல் பர்பஸ். அதனால தயவு செஞ்சு நான் எம்சிக்யூலாம் எதுன்னு சொல்றேனோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த லெத்தார்ஜிக்னஸ் போஸ்ட்போன் பண்றதெல்லாம் இன்னியோட மூட்டை கட்டிட்டு, ஓகேவா, ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கணும். 12 மணி நேரம் 14 மணி நேரம் மினிமம் படிக்கணும் சொல்லிட்டேன் நான். நான் உங்க அப்பா கிட்ட உங்க பெரியம்மா கிட்டலாம் கேட்பேன். 14 ஹவர்ஸ்லாம் படிக்கல அப்படின்னா அடுத்த நாள் வந்து கண்டிப்பா கிளாஸ்ல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். அது ஹோம்ஒர்க் போட்டே ஆகணும். இப்போ நான் ஓரலா சொல்றேன், இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலைன்னா ஹோம்ஒர்க் தான் ஃபுல்லா. அதனால ரொம்ப இதுவா படிங்க. ஸ்டேஜ் 1 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேப்பர் டிசம்பர்ல கண்டிப்பா இருக்கும். அதை மிஸ் அவுட் பண்ணாதீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. நான் சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. அதை பார்த்து இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினா மொபைலை தூக்கி அப்படியே ஓரமா வச்சுட்டு, மொபைலே இல்ல 2 மாசம் வச்சுட்டு பண்ணுங்க. தேவை இருக்கும் போது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப கீனா படிங்க கண்ணா. அப்புறம் ரெக்ரெட் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. டிசம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கிட்ட நம்ம பேப்பர் கிடையாது. அது வரைக்கும் தான் நம்ம கிட்ட பேப்பர். அதனால கரெக்டா படிங்க, டெடிகேட்டடா படிங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் எங்க சார்லாம் 20 டைம்ஸ் எழுத சொல்லுவார். அந்த மாதிரி எழுத சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே. வரலைன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 112ல பண்ணியிருக்காங்க செல்லம். எப்போ வந்து அது வரைக்கும் செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து பிசினஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு எடுத்திருக்கான். இப்போ இது நார்மல் டெப்ரிசியேஷன் தான் கண்ணா. இதுதான் பாக்யா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரேட்ஸ் எல்லாம். ஓகேவாடா? இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிசினஸ் அதுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஒன்று. சரியா? பிளான்ட் அண்ட் மிஷினரியிலே நிறைய வகை இருக்கு கண்ணா. வெசல் ஸ்பீட் போட்ஸ்னா 20%. ஓகேவா? இதுக்கு இதுக்கு கேக்குறீங்களா? இந்த கொஸ்டினுக்கு கேக்குறீங்களா? அதான் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றேன். வேற சிங்கானியா புக் ஒன்று இருக்கு. அதுல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி இருக்கும். அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? என்ன என்னெல்லாம் இதுக்கு டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லா மேக்ஸிமம் ரேட்ஸ் ஆஃப் இதே மாதிரியே பண்ணி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரேட்ஸ். இப்போ இந்த சம் பாருங்க செல்லுமா. 10 lakhs 112 2022. ஓகேவா? இது ஆக்சுவலா போன பேட்ச்க்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்தேன். உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ற ரீசன் என்னன்னா எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால. இது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பண்ணுவீங்களா? அதே மாதிரி பண்ணணும். டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் 10 lakhs. அது வரைக்கும் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 112லேருந்து 112லேருந்து 31st இது வரைக்கும்னா எவ்வளோடா வரும்? 12 1 2 3 கரெக்டா? ஓகே ஓகே, செல்ஃப் ஆக்குபைட்ல. ஓகே ஓகே சொல்லுங்க. 112 ரெண்டு பேருக்கு. அப்போ வந்து இங்க பாருங்க சொல்லுமா. அப்போ வந்து லெஸ் தேன் எவ்வளோ டேஸ்? 180 டேஸா? அப்போ இதுலேருந்து 10%. ஆமாண்டா, 112 2022லேருந்து 31/3/2023னா 180 டேஸ் தானே அந்த இயருக்கு டெப்ரிசியேஷன். ஆ ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரேன் சீக்வென்ஸா. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போடணும்லாம் போட்டுக்கோங்கண்ணா. நான் சொல்லி தரும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தந்துடுறேன். நீங்க வந்து எம்சிக்யூ கிராக் பண்ணும்போது மொத்தமா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா சிவானி? ஓகே சொல்லலாம். ஸோ 10%. இதுல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இப்போ வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இருக்கு, ஹோட்டல் போர்டிங்னா 5% தான். அதை வந்து நான் ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்றேன்னா அப்போ 10%ஆ மாறுது அதே பில்டிங். டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷனா 40%. சிலமா இதை கொஞ்சம் அப்படி ஏதாவது பைஹார்ட் பண்ண முடிஞ்சா பைஹார்ட் பண்ணிடுங்கடா. ஏன்னா இது கொடுக்க மாட்டாங்கடா நம்ம எக்ஸாம்ல. சரியா?
ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்களேன், ஸ்பீட் போட்ஸ்க்கு 20% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்டூ 50%. திஸ் மைனஸ் திஸ். இப்போ இது வந்து 31/03/2023 லெஸ் டெப்ரிசியேஷன். இது என்னடா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாடா? WDV. ஸோ WDVன்னு எடுத்துக்கோங்க செல்லம். அசம்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்தா WDVன்னு எடுத்துக்கோங்க செல்லம். ஓகே. 8,50,000 WDV எடுத்துக்கலாம். ஆமா, WDV எடுத்துக்கலாம். 2024 புரியுதா சிவானி? டெப்ரிசியேஷன் படிச்சோம்ல செல்லம் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி டாகணும். இது டேட்ஸ், அமௌண்ட் என்ன எஃப்ஏல படிச்சீங்களோ அதே மாதிரி இம்பாக்ட் தான். ஓகேவா? 31/3 வரைக்கும் இது பண்ணிட்டோமா? இப்போ 1/4/2024ல அதோட WDV வேல்யூ 8,55,000. ஸோ டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் 8,55,000 இது இன்டூ 10%. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 7,69,500. அவ்வளோதான்டா. நார்மல் ஒரு டெப்ரிசியேஷன் சம் பண்ற மாதிரி. புரிஞ்சுதாக்கண்ணா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நல்லா பார்த்துக்கோங்க. பாக்யா புரியுறதா? பாக்யா சிவானி புரியுறதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? ஓகே செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 71 பாக்யா படிங்களேன் பாக்யா. படிங்க படிங்க, சாரி. ஓகே. ரோஷன் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் டிசைனிங் பிசினஸ் வந்து 1/4/2023ல ஸ்டார்ட் பண்றா செல்லம். டிசைனிங் பிசினஸ். ஓகே. ஒரு லேப்டாப் அக்வயர் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் லேப்டாப் 50,000 ரூபாய்க்கு. எதுக்கு யூஸ் பண்றாங்க? பிசினஸ் யூஸ்க்கு. அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 2023-24 இருக்கு. டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டீடைல்ஸ் எல்லாம். டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் டோட்டல் இன்கம் அவங்க வந்து he did not file his return of income பண்ணல. நோ ஃபைலிங். 2024-25ல என்ன நடக்கிறதுனா, பிசினஸ் இன்கம் வந்து பிஃபோர் டெப்ரிசியேஷன் வந்து 5,60,000. பிஃபோர் டெப்ரிசியேஷனா என்னடா, டெப்ரிசியேஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணலான்னு அர்த்தம். ஓகேவா? since he is required to file his return of income, இப்போ அசஸ்மெண்ட் இயர்ல ஃபைல் பண்றதுக்காக நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்களாம், டெப்ரிசியேஷன் எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. 3 சினாரியோ கொடுத்துருக்காங்க கண்ணா. ஒரு சினாரியோல அவர் வந்து 1/4/2023லே இது பண்ணிருக்காரு. பட் டெப்ரிசியேஷன் வந்து லேப்டாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் ஆஃப் லேப்டாப்புக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சினாரியோ 8,000 ரூபாய்க்கு வந்து அவர் இது கொடுத்துருக்காரு, 1/4/2023ல ப்ரொவைடட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சி சினாரியோல இஸ் மெயின்டைனிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் 1/4/2024 தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா கண்ணா, 0104 டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் கேஸே என்ன சொல்றாங்க, டேட் என்ன 1/4/2023ல அவர் வந்து லேப்டாப் வாங்குறாரு.
ஸோ காஸ்ட் ஆஃப் லேப்டாப் என்ன? 50,000. அவர் என்ன பண்ணல, டெப்ரிசியேஷனே ப்ரொவைட் பண்ணலையாம். ஓகேவா? இதுதான் சிச்சுவேஷன் ஆக்சுவலா. நோ டெப்ரிசியேஷன் பண்ணல. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 50,000 தான் அவன் காமிச்சு. இல்ல வேற அவர் ரிட்டர்ன் வேற ஃபைல் பண்ணலையாம். சூப்பரா. 31/3 இந்த சிச்சுவேஷன் இருக்குடா. இப்போ இந்த வருஷம் இங்க என்னன்னா டெப்ரிசியேஷன் வரணும்? பாக்யா நீ சொல்லிச்சலாம். கண்ணம்மா ஒரு நிமிஷம்டா, லேப்டாப்புக்கு வந்து அதான்டா, நீ கரெக்டா தான்டா சொல்லுவ. சூப்பரா படிக்கிறீங்களே. ஆ, இல்ல செல்லம். செல்லம், கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லேப்டாப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா சிவானி? புரியுறதாடா? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ன்றதுனால லேப்டாப் எடுத்துக்கிறோம், சரியா? இப்ப பாரு செல்லம்மா, அப்போ லேப்டாப்போட depreciation as per this breakup or as per this extract. கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராக்ட மட்டும் தரவு பண்ணிட்டீங்களாடா நாளைக்கு வரும்போது? 40%. சிவானி எல்லா ஹோம்ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணிடுங்க இன்னைக்கு. ஓகேவா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு டாக்ஸ், salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் நான் என்ன நடத்துறேனோ அது வரைக்கும். பாக்யா, நாளைக்கு நீங்க வரும்போது எனக்கு மெயினா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் உங்க இதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் சொல்லி தந்த வரைக்கும் தரவா இருக்கணும்டா. சேலரியும் எவ்வளோக்கெல்லாம் முடியுமோ பாருங்க. ஏன்னா சேலரி நான் வந்து உங்களுக்கு எடுக்கல, ஜஸ்ட் ஃபைல் அமிச்சேன். ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணனால. அதனால பெஸ்டா கொடுத்து ரெடி பண்ணிடுங்க. ஓகேவா? லேப்டாப் வந்து as per the extract வந்து 40%. ஸோ 50,000 மைனஸ் 20,000 எவ்வளோ? 30,000. இது கேஸ் ஏ செல்லம். கேஸ் பி. கேஸ் பி அவன் பிரச்சனை இல்லடா. அவன் அழகா ஏற்கனவே 8,000 ரூபாய் இங்கே பண்ணியிருக்கான். ஸோ இங்க ஒரு 42,000. அதுக்கப்புறம் வந்து ஆமா செல்லம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இது 25,200. இது கேஸ் பி. கேஸ் சி. கேசி அவன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸே 1/4 இருந்து தான் பண்றான் செல்லம்மா. அப்போ மொத்தமா இப்படிதான் வரும். கேசிஏவும் கேசியும் ஒரே மாதிரி சினாரியோ. ஓகேவா? ரீசன் என்னன்னா நார்மல் மாதிரி தான் செல்லுமா. ஆமா. எங்க தெரியுமா ட்விஸ்ட் பாக்கியா இதுக்கு? அவங்க எங்க இன்ஸ்டியூட்ல வந்து இந்த இதுபடி நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றீங்களான்றதுக்கு தான் இது சம்மே நம்மளுக்கு. மத்தபடி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். இங்க எங்க ட்விஸ்ட் ஆகும்னா பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு இருக்கும், தெரியாம நான் 15% போட்டு விட்டுருவேன். ஆனா 15% பார்த்தோம்னா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கே இவ்வளவு பைஃபர்கேஷன்ஸ் இருக்கு. அங்கதான் உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்களே தவிர மத்தபடி யூ கேன் அப்ளை யுவர் நார்மல் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங்ஸ். பெருசா இல்ல, கஷ்டம்லாம் எதுவும் இல்லடா. நீங்க கஷ்டமா ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்ல. ஸோ இதுல என்ன டேக்அவே ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா depreciation you have to be thorough in the சிவானி புரியுதா கண்ணா? extract of depreciation rates. இதான் சொல்லும். illustration 71 நல்லா பார்த்துக்கோங்க. டைப் 3 ப்ராப்ளம்.
ஏன் டைப் 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னா இது இங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது நீங்க, அதனால கொஞ்சம் இது டஃப்பான ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது டைப் 1 ப்ராப்ளம், எம்சிக்யூ ப்ராப்ளம். நான் எங்கெல்லாம் எம்சிக்யூஸ்ன்னு போட்டிருக்கேனோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஹோம்ஒர்க்கா பண்ணிடுறீங்களாடா? நார்மல் டெப்ரிசியேஷன் தான் சொல்லுமா. இல்லஸ்ட்ரேஷன் 72 கோத்ரூ பண்றீங்களா? ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? ஓகே. பாக்கியா இல்லஸ்ட்ரேஷன் 72 போட்டு. ஆமா 72 செல்லம். நார்மல் டெப்ரிசியேஷன் தான்டா, எதுக்கு எதுன்ற மட்டும் பார்த்துக்கோங்க. கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. illustration 73. பாக்யா இப்ப என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கா பாக்யா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகேடா செல்லம். நல்லா பண்ணுவீங்க பாக்யா. ஓகேவா? நீங்களும் சிவானியும் செம்மையா ஒர்க் ஹார்ட் பண்றீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஓகேவா? ஆஹ் நல்லா வந்து ஒரு ஒரு பிக் பிக்சர் எடுத்துன்னு வந்துக்கோங்க எல்லா சாப்டர் பத்தியும். டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கணும் நம்மளோட ப்ரொவிஷன். அப்படி சொன்னா மட்டும்தான் சம்ல வரும்போது அதை கனெக்ட் பண்ணும்போது மைண்ட் கட 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 கடன்னு யோசிக்கும். இல்லனா திணறுவோம், நமக்குள்ளேயே திணறி குழம்பி கடைசி ஆன்சர் தப்பா வந்துடும். அதனால யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அப்படியே ஸ்பார்க்கா இருக்கணும், டப்புன்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு ஒரு ப்ரொவிஷனையும் நாங்க 25 வாட்டி எழுதுவோம்டா பாக்யா சிவானி. 25 times we will write. அப்பனா பாத்துக்கோங்களேன், அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அந்த ப்ரொவிஷன்ஸ் டு கெட் கனெக்டட் வித் சம்முக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு பேஸ் ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணோம்னு பாத்துக்கோங்களேன். ஸோ illustration 73 சிவானி படிங்களேன் செல்லம். இந்த சம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இது டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம் செல்லம், நார்மல் டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம். எப்படி உங்களுக்கு புரியுறதா? பாருங்க சம் புரியுறதா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும்? கரெக்ட், கரெக்ட். நம்ம இத டீடைல்டா படிச்சோம்ல, ஏன் இப்ப படிச்சோம்னு புரியுதா? ஆ, எக்ஸாக்ட்லி. இந்த அக்வசிஷன், ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் படிச்ச அவுட்கம் புரியுதாக்கனா? இதுலேருந்து ஏதாவது கண்டிப்பா ரெண்டு சினாரியோவாவது உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கு வரது சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் டீடைல்டா பண்ணேன். இப்ப பாருங்க கண்ணா, WDV 15% ஆன் 1/4/2024ல 10 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க டெப்ரிசியேஷனு. அதுக்கப்புறம் பிளான் டியை வந்து சி எக்ஸிஸ்டிங் மிஷினரி நியூ 1/4/2024 இது 1 lakh. 10 lakhs depreciation. Less depreciation. நியூ மிஷினரி எப்ப வாங்குறோம்? 10/7/2024ல வாங்குறோம். 5 lakhs.
1 lakh has been paid in cash to the vendor and balance amount has been paid through an account pay check. 1 lakh அதாவது அந்த 5 லட்சத்துல 1 லட்சம் கேஷா கொடுத்துறாங்கன்னா மிச்சம் 4 லட்சத்தை செக்கா கொடுக்குறான். ஆனா அந்த பிளான் புட் டு யூஸ் on the சேம் டே. ஓகேவா பாயிண்டா? இப்போ சிவானி சொல்லுங்க சிவானி, இந்த நியூ மிஷினரி வாங்கியிருக்கான்ல கண்ணா, பிளான் புட் டு யூஸ் on the சேம் டே. இப்போ இதுக்கு ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா, ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷனா? ஏன்? அது கரெக்ட். ஏன் நம்ம வந்து ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கணும், புட் டு யூஸ் on the சேம் டே? எதனால? கரெக்டா. ஆ கரெக்ட். ஜூலைலேருந்து 31st வரைக்கும் 180 டேஸ் ஜாஸ்தியா ஜாஸ்தியா போகுது. அதனால ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன். நீங்க படிக்கும்போது கூட இந்த மாதிரி சொல்லிட்டே படிக்கணும். புரியுதா? ஏன் இந்த மாதிரி பண்றான், ஏன் இந்த மாதிரி பண்றான், அப்படியே பிளாங்கா அப்படியே பண்ணாம செல்ஃப் கொஸ்டின் பண்ணுங்க. ஏன் இதை பண்றாங்க, ஏன் இதை பண்றாங்க? சிலதுக்கு ஒரு 5%க்கு ஒரு பிளாங்கா சில ஃபார்முலா படிக்கிற மாதிரி இருக்கும்டா, அதை விட்டுருங்க. 95% you should start questioning, giving a self judgment on a very progressive எண்டா பண்ணிக்கணும். அப்பதான் எந்த டைம்னாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் உங்களால ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஓகேவா? இஃப் யூ கோ பை a format அப்படின்னா you can go by a format but you should know the nuances to apply that format. இல்லையா, எனக்கு ஃபார்மேட்டே வேணாம், நான் இப்படி கான்செப்ட்ஸ்லாம் கண்ணா அப்படி பண்ணிக்கோங்க. சில பேர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இது பை ஹார்ட்லாம் பண்றாங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், அதை பத்தி நான் எதுவும் சொல்றது இல்ல. பட் லாங் ரன்ல ஒரு விஷயம் நம்மளோட ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா ஸ்லோவா செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி செல்ஃப் கொஸ்டினிங் பண்ணி படிங்க. ஓகே சலம். இப்ப பாருங்க கண்ணா, இப்ப ஆக்சுவல் காஸ்ட் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இவங்களுக்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன் வேணும்? 15%. இது 8,50,000 எக்ஸிஸ்டிங் மிஷினரிக்கு. இப்போ இங்க பாருங்க செல்லமா, இது 8,50,000 31/3 2024 பழைய மிஷினரிக்கு. இப்ப புது மிஷினரிக்கு லெஸ் டெப்ரிசியேஷன். ஃபைவ் லேக்ஸ்லேருந்து 1 lakh மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 lakhs. இதுல 15% டெப்ரிசியேஷன். அப்ப எவ்வளவு வரும்? திஸ் மைனஸ் திஸ். ஓகேவா? அப்போ இது இது ஸோ 11,90,000. இப்போ இன்னொன்னு கண்ணா, இதுல அடிஷனல் டெப்ரிசியேஷன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது ஒரு 80. ஸோ ஸோ அப்போ என்னோட ஃபுல் இந்த டெப்ரிசி டோட்டலா என்னோட WDV அபவுட் 11,10,000. புரியுதாடா? ஓகே. WDV on 1/4/2025. ஆமா ஆமா செல்லம். எஸ். ஏன் நியூ மிஷினரிக்கு மட்டும்னா செல்லமா, இந்த நியூ மிஷினரி அவர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Consequences of changes in rate of exchange. Okay. See, rate of exchange of currency-னால consequences என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம், அதாவது அசசி வந்து ஒரு அசட் அக்வயர் பண்றாங்க ப்ரீவியஸ் இயர்ல ஃப்ரம் அ கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா. ஓகே.
அப்போ அந்த சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் during the previous year அசட் வாங்கினதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகுறதுன்னா ஒன்னு அசசிக்கு வந்து லயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. அத டைம் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் டுவர்ட்ஸ் ரெண்டு விஷயங்கண்ணா. ஒன்னு நான் மொத்தமா செட்டில் பண்றேன்னா காஸ்ட் ஆஃப் த அசட்டோட, இன்னொன்னு நான் வந்து லேட்டா பே பண்றேன் அப்படின்னா என்ன ஆயிடும், லேட்டா பே பண்ணும்போது என்ன என்ன ஆயிடும், எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த ரீபேமெண்ட் ஆஃப் தி ஹோல் பண்ணும்போதோ இல்ல ரீபேமெண்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் பண்ணும்போதோ the கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஓட இம்பாக்ட் அந்த அசசியோட பேமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு இதனால லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ த டைம் ஆஃப் பேமெண்ட், இதையும் நான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் அதுக்கு சேர்த்து நான் அதுக்கு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, சப்போஸ் அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் டெப்ரிஷியபிள் அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வரும்போது அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸை நம்ம வந்து WDVல அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செல்லம்மா இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். MCQ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேசுறது வந்து பிளாக் ஆஃப் அசட்ஸ். அந்த பிளாக்ல என்னெல்லாம் பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், லேப்டாப் எல்லாமே இருக்கு. ஒருவேளை அந்த பிளாக் இல்லாம தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்டான பிளாக்ல இருந்து அது வெளியில வந்துருதுன்னா அப்ப அமௌண்ட் என்ன ட்ரீட் பண்ணுவோம், ஒன்னு கேபிட்டல் ரெசிப்டாவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராகவும் ட்ரீட் பண்ணுவோம். சிலபஸ் 2016ல இது MCQ கேட்டிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பாக்யா? சிவானி ஓகேவாடா? கொஞ்சம் MCQ பார்த்துக்கோங்க செல்லம். ஆமா 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 கரெக்ட். எஸ். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 74 பாருங்க. பாக்யா படிங்களேன். பாக்யா illustration 74. நாரங் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு மிஷினரி வாங்குறான்டா. 0309. சி எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட்டே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்படியும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டே எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேட்ஸ், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்க பாரு செல்லம், நாரங் வந்து இப்போ மிஷினரி பர்ச்சேஸ் பண்றான். என்ன கரன்சிடா சிவானி? யூரோ. யூரோல ஃபார்ச்சூன் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி பர்ச்சேஸ் பண்றான்டா. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அன்னைக்கு இது பார்த்தோம்னா ஒரு யூரோக்கு 65 ரூபா இருக்கு. அசசி took a forward exchange rate on forward exchange rate அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அது எப்படின்னா, எப்படி சொல்றது, அந்த ரேட்ல நான் வந்து செட்டில் பண்றேன்னு சொல்றதுடா ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்னா. 5/10/2024ல ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ அது ஒரு யூரோ 67 ரூபாய் ஆயிடுறது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 2024 அசஸ்மெண்ட் இயருக்கும் கால்குலேட் பண்ண, 2025-26 அதுக்கும் கால்குலேட் பண்ண அப்படின்றாங்க. எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? 0309/2023. செல்லம் பாக்யா சொல்லுடா, இந்த டெப்ரிசியேஷன் 6 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கணுமா 1 இயர்க்கு எடுத்துக்கணுமா? இப்போ
சூப்பர். ஃபுல்லா. ஆ. சோ நல்லா பாத்துக்கோங்க செல்லமா. ஒரு யூரோக்கு 65 ரூபாடா. ஓகே, வாங்குற இது அன்னைக்கு. தட் இஸ் இவன் வாங்குற டைம்ல இந்த இதுல இருக்கு. ஒரு யூரோ 65 ரூபா. அப்போ ருபீஸ்ல என்ன? 65 இன்டூ 1 லேக், 65 லட்சம் ரூபாய். கரெக்டா? ருபீஸ்ல, இங்க ருபீஸ்ல போட்டிருக்கேங்கண்ணா. இங்க வந்து இதுல போட்டிருக்கேன். இப்போ இந்த 65 லட்சம் ரூபாய்க்கு டெப்ரிசியேஷன் அங்க கொடுத்துருக்காங்களாடா? டெப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கலாம். ஏன் வரமாட்டேங்குது? ஆமா ஆமா சொல்லு. கரெக்ட் கரெக்ட். ஆமாண்டா. பிளான்ட் அண்ட் மிஷினரி கரெக்ட். இன் ஜென்ரல் ஒண்ணுமே கொடுக்கலன்னா 15%. கரெக்டா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இந்த எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலயும் போடுறேன். 15% செல்லம். ஸோ 64 லட்சத்தி இது. ஸோ திஸ் மைனஸ் திஸ் 55,22,000. ஆனா அவன் ஆக்சுவலா அந்த செட்டில்மெண்ட் எப்ப பண்றான்டா? 67 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தானே பண்றான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த டிஃபரன்ஸுக்கு இம்பாக்ட் கொடுக்கணும் இங்க. புரியுதா? 2 ருபீஸ் இருக்குல்ல, 67 மைனஸ் 65 எவ்வளோ? 2 ரூபாயா? அதுக்கு இங்க இம்பாக்ட் கொடுக்கணும். ஓகே, அண்ட் டிஃபரன்ஸ் இன் கன்வர்ஷன் ரேட். அப்ப என்ன? 2 ரூபாய் இன்டூ 1 லேக், 2 lakhs. அப்போ இதுல இருந்து இந்த ஆட் பேக் பண்ணோம்னா 57,25,000. இதுல தான் நீங்க வந்து அடுத்த வருஷத்தோடது. லெஸ் டெப்ரிசியேஷன். சிவானி புரியுறதா? சிவானி, பாக்யா புரியுறதா உங்களுக்கு? ஓகே. இன்டூ 15% போட்டோம்னா இவன் தான், இந்த வேல்யூ தான் WDV as on 31st 3/2025. அவ்வளவுதான்டா. ஓகே. டைப் 2 ப்ராப்ளம். இம்பாக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சிலமா டாக்ஸேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன்ஸ்ன்றது என்ன சொல்றான்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ்னால எனக்கு கெயினோ லாஸோ வருது. ஓகேவா? அத கெயின்னா இன்கம்மா ட்ரீட் பண்ணோம், லாஸா வந்ததுன்னா அதை லாஸா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷன். சப்போஸ் அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷனா என்ன அர்த்தம்னா, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் கரண்ட் இயர் ஆர் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கு செல்லம். சஃபிஷியண்டா இல்ல, இன்சஃபிஷியண்டா இருக்கு. சம்ல கொடுத்துருவாங்கன்னா சஃபிஷியன்சி ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அட்டைன்ட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இன்சஃபிஷியண்டா இருக்குன்னா அப்போ என்னால டெப்ரிசியேஷன் ஃபுல்லா டிடக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அதுக்கு பேர் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன். எம்சிக்யூ மார்க் பண்ணிக்கோங்களேன். பிளஸ் ஷிவானி பாக்யா குட்டி நோட்ல எழுதுங்க, இத எழுதுங்க. ம். எழுதுங்க செல்லம். அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன்.
ஓகேவா செல்லமா? எழுதிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் என்னன்னா அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன்றது வந்து இன்கம் அண்டர் எனி அதர் ஹெட் எக்ஸப்ட் த கேஷுவல் இன்கம் வந்து வந்து டிடக்ட் பண்ணிடுவோம்டா. அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனை சப்போஸ் இஃப் டெப்ரிசியேஷன் ஸ்டில் ரிமைன்ஸ் டு பி அன்அப்சர்வ்ட் அப்படின்னா இன்டெஃபினட் பீரியடுக்கு வந்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்ல காமிச்சிரும். செல்லமா இது ஃபுல்லாவே நீங்க எழுதிக்கோங்க கண்ணா. நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இது ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. சரியா? ரொம்ப 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 அதாவது டிடக்ட் பண்ணும். ஆ ஆ ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்டா. அதேதான். ம், இது வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். இப்போ அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனுக்கான ட்ரீட்மெண்ட் நான் பண்றேன்னா என்னோட பிசினஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. செட் ஆஃப் பர்பஸ் பாக்யா இப்ப சொன்னீங்கல்ல, ஃபாலோயிங் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும்டா. செட் ஆஃப்க்கு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராட் ஃபார் பிசினஸ் லாஸ், அப்புறம் கரெக்ட். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ப்ரீவியஸ் இயர் ஆட் பேக் பண்ணிட்டு அப்புறம் அதை தான் வந்து அதாவது இட் வில் பி ஆடட் டு த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ப்ரீவியஸ் இயர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹ் எனக்கு வந்து இப்போ நான் அந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஐ கேன் அலோவ் இட் டு கேரி ஃபார்வர்ட். சரியா? டு பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி இன்கம். salary இன்கமும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் சோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. பட் எனி அதர் இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், இல்ல இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸா இருக்கலாம். salary இன்கமும் அதர் சோர்சஸ் அதாவது லாட்ரிஸ் காஸ்பர்ட் பசில்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற எந்த இன்கம் வேற செட் ஆஃப் பண்ணிக்கலாம். சிவானி, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் படிச்சிருக்கீங்களா செல்லம் நீங்க? இல்ல இல்ல படி இல்ல இல்ல செல்லம்மா, நான் அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு பிரீஃப் பண்ணேன். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்னா இப்போ எப்படின்னா வந்து நான் உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். என்ன? ஆனா எனக்கு வந்து நான் சொல்றேன் சிவானி, நான் வருஷா வருஷம் ஒரு 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து 5 வருஷத்துல கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிடுறான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா 2 வருஷம் பே பண்ணிடுறேன், 3வது வருஷத்துல இருந்து பண்ண முடியல. அப்ப கோர்ட் என்ன சொல்றதுன்னா, சரி அப்போ நீ வந்து உன் வீடை வித்துட்டு அதுல வர லாபத்தை இவங்களோட கடனை செட் ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு கோர்ட் எனக்கு சொல்றது, உங்களுக்கும் சொல்றது. சோ அப்ப செட் ஆஃப்னா என்னன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு நஷ்டம், அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனே ஒரு எக்ஸ்பென்ஸ் லாஸ் தான். அந்த லாஸ் கரண்ட் இயர்லயே நான் காமிக்காம கொஞ்சம் கொஞ்சமா வர ஒவ்வொரு வருஷத்துலயும் வர இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து வர ரெண்ட் மூலமாவோ இல்ல கேபிட்டல் கெயின்ஸ்ல ஏதோ சொத்தை வித்து அதுல வர லாபம் மூலமாவோ அந்த இன்கம் மூலமா இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இவங்க இன்கம் டாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாடா? செட் ஆஃப்னா அதான் அர்த்தம், காம்பன்சேட் பண்றது. ஐ எம் செட்டிங் ஆஃப் யுவர் நோ liability against my sale of asset, capital asset. நான் வந்து ஓகே, நான் அப்ப அந்த வீடை வித்து கோட் சொல்றது, நீ வீடை வித்து சிவானிக்கு செட்டில் பண்ணிடுங்க, டக்குன்னு 60,000 ரூபாய் செட்டில். அப்புறம் என்ன? that profit whatever I receive on sale of capital asset is getting set off against my for to Shivani for the extended liability of rupees 60,000. அதுதான் நம்ம செட் ஆஃப். அதுக்கு ஒரு சாப்டரே படிக்க போறோம், குட்டி சாப்டர். பாக்யாக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லடா பாக்யா உங்களுக்கு செட் ஆஃப் ஹை லெவல்ல? ஓகே. அதே மாதிரி unobserved depreciation can be carried forward even return of income has not been filed. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நான் ஃபைல் பண்ணலைன்னா கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணலாங்கண்ணா. சரியா? ஆனா இதுல வந்து அடுத்த வருஷத்துல இருந்து ஏதோ ப்ரொவிஷன் மாறுது இந்த அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன்ல. பட் ஜஸ்ட் கீப்பிங் யூ போஸ்டட், அவ்வளவுதான். இந்த இது ஹை லெவலா இருந்தா பாருங்களேன். அதாவது ஓகே, இது இது ரொம்ப ஹை லெவலா பாத்துக்கோங்க. சரியா? ம், ம். ஆமா, டிசம்பரோடதுக்கு இந்த புக் தான் சொல்லமா. ஆனா ஜூன்ல எடுத்து வந்திருக்க சேஞ்சஸ் வேணாம் சொல்லுமா. ஆமாமா, இது அமெண்ட்மெண்டோடது தான்.
இத படிச்சா போதும்டா. நான் சப்ளிமெண்டரி ஒண்ணு எடுப்பேன் பாக்யா தனியா உங்களுக்கு. ஓகே, வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டிசம்பர் 2025 இம்பார்ட்டன்ட்னு ஒண்ணு இருக்கும். சப்ளிமெண்டரி. அது தனியா எடுப்பேன் உங்களுக்கு டிடி எடுத்ததுக்கு அப்புறம். அது ஒரு கம்ஸ் டு இந்த புக். இல்ல 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 இல்ல. இது நம்ம புக்ல அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் நான் ஏன் சப்ளிமெண்டரி எடுக்கிறேன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி டிசம்பர் 2025க்கு மட்டும் போன வருஷம் நியூவா இருக்கிறதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த புக்ல எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. திஸ் புக் இஸ் மோர் than enough for you. Your revised edition, whatever you are downloading from your CMA Institute, அதுவே more than enough for your CWA inter preparation. சரியா? தனியாலாம் ஒண்ணுமே படிக்க வேணாம். அந்த புக்கு இந்த புக்கு அதெல்லாம் போட்டு இன்னும் குழப்பிக்காதீங்க. இன்டர் மெட்டீரியலை நல்லா படிங்க. எல்லா சம்ஸும் ப்ரொவிஷன்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் நல்லா பாருங்க. எம்சிக்யூ பேங்க் 250 300க்கு நல்லா பாருங்க. அதுவே மோர் தென் எனஃப். ஓகே, அப்புறம் பாருங்க கடா, டெப்ரிசியேஷன் இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன் டிமர்ஜர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அப்போஷன் பண்ணும். அமால்கமேட்டிங் கம்பெனிக்கும் அமால்கமேட்டட் கம்பெனிக்கும் அப்போஷன் பண்ணும். ரேஷியோ கொடுத்துருவான். டிமர்ஜர் அண்ட் ரிசல்டிங் கம்பெனி. ப்ரெடிசஸர் சக்சஸர்னா என்னடா சிவானி? சிவன் ப்ரெடிசஸர் சக்சஸர்னாவா? ஓகே சரிடா. ஓகே. ப்ரெடிசஸர்னா வந்து இப்ப ஒரு லைன்ல ஃபர்ஸ்ட் பாக்யா நிக்கிறாங்க, அப்புறம் நான் நிக்கிறேன், அப்புறம் சிவானி நிக்கிறாங்கன்னா எனக்கு பாக்யா ப்ரெடிசஸர், எனக்கு சிவானி சக்சஸர். புரியுதா? சோ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து முன்னாடி இருந்த கம்பெனி சக்சஸர்னா அப்புறம் இருக்கிற கம்பெனி. சோ இப்ப வந்து டெப்ரிசியேஷன் வந்து அந்த மாதிரி அசெட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ப்ரெடிசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க? 60 நாள் யூஸ் பண்ணியிருக்கான். சக்சஸர் வந்து 120 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னா 90:120, 3:4 ரேஷியோல பிரிக்கணும். டெப்ரிசியேஷன் அப்போஷன் பண்ணோம். புரியுதா? ஓகே. ஓகே. சொல்லமா இது வந்து ஸ்பெஷல் டிடக்ஷன்ஸ் ஃபார் த அசஸி எங்கேஜ்ட் இன் டீ காஃபி ரப்பர் க்ரோயிங் பிசினஸ். ரோஸ்ல போட்டிருந்தாலே கொஞ்சம் நீட்ஸ் அட்டென்ஷன் அந்த மாதிரி. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா இத சின்ன நோட்ல எழுதிட்டு வருது. நாளைக்கு இது எடுக்க போறான். அதுக்கு பிஃபோர் இதெல்லாம் எழுதிக்கோங்க. பட் தியரி ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்கடா. ஸ்பெஷல் டிடக்ஷனோடது செக்ஷன் 33 ஏபி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மட்டும் படிச்சா போதும். ஃபுல்லா படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். சரியா கண்ணா? டீ காஃபி ரப்பர் க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல என்ன ஸ்பெஷல் டிடக்ஷனா, வாட் எவர் அமௌண்ட்ஸ் டெபாசிட்டட், இல்ல டெபாசிட்டட்னா என்னன்னா வந்து அசசி வந்து நபார்டுல வந்து ஒரு நபார்டுனா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டா, அதுல வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும். டீ போர்டு அப்ரூவ் பண்ணி பேசிக்கா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது ஆர் உங்களோட ப்ராஃபிட் சச் பிசினஸ் என்ன வருதோ 33 ஏபி இந்த டிடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி 40% ஆஃப் தி ப்ராஃபிட் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு அது ரெண்டுத்துல எது லோ வரும் அதுதான் டிடக்ஷன் அப்படின்றாங்க. நான் திருப்பி ரீகேப் பண்றேன். டீ காஃபி ரப்பர் க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கிற அசசிக்கு தேர் இஸ் அ ஸ்பெஷல் டிடக்ஷன் கிவன். அது என்ன செக்ஷன்னா 33 ஏபி என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி க்ரோயிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க நபார்ட்ல மினிமம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிருக்கணும் அண்ட் விச் வில் பி அப்ரூவ்ட் வித் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த டெபாசிட் 6 மாசம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் 6 மாசம் இல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி விச் எவர் இஸ் earlier பண்ணிருக்கணும். இதை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஃபார்ம் 3AC ஆடிட் பண்ணுவார். இதெல்லாம் தியரி பார்ட். மேம் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் என்ன மேம் அப்படின்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோ ஆர் இந்த டிடக்ஷன்லாம் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்ல இருக்கிற 40% வந்து விச் எவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து ஸ்பெஷல் டிடக்ஷனுக்கு அப்ளிகபிள். புரியுதாடா?
பாக்யாவும் சிவானிக்கும் செல்லம் நல்லா புரியுதா? டவுட் இல்லையே? இந்த ஸ்பெஷல் டிடக்ஷன் இத காலம் எழுதிட்டு இத ஃபுல்லா சின்ன நோட்ல எழுதிட்டு குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா வீட்ல? வச்சுக்கலன்னா வாங்குங்க, கடைக்கு போய் வாங்குங்க. வாங்கிட்டு இந்த குவாண்டம் ஆஃப் டிடக்ஷனை அழகா ஒரு ஸ்கெட்ச் பென்ல சர்க்கிள் பண்ணி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போடணும். போடுறீங்களா? இதை இப்படி பண்ணிட்டு இந்த இடம் இருக்குல்ல அப்படி ஃபுல்லா பண்ணி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சைன் போட்டுட்டு தரவா நாளைக்கு நான் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லும். செல்லமா இது எவ்வளவு மார்க் கொஸ்டின்ல வருது தெரியுமா? 2 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் உங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல 33 ஏபி ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா கேட்கறான். அதை தவிர தியரியாவையும் கேட்கறாங்க. அதனால நல்லா பாத்துக்கோங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்புறம் என்ன மேம் ஹோம்ஒர்க் மறந்து மேம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோ. இத ஃபுல்லுத்தையும் அதுக்கு முன்னாடி அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் இருக்கு செல்லம். இத ஃபுல்லா நீங்க எழுதி முடிச்சிட்டா இது ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க்கா நீங்க போடணும். அதை தவிர இது எல்லாத்தையும் குட்டி நோட்ல காப்பி பண்ணிட்டு இந்த மூணுத்தையும் இத ஃபுல்லுத்தையும் குட்டி நோட்ல காப்பி பண்ணி தரவா படிச்சுட்டு நாளை கிளாஸ்ல சொல்லணும். இன்னைக்கு வந்து பிசினஸ் இன்கம்ல ஒரு சம்மு, ப்ரொஃபஷனல் இன்கம் ஒரு சம்மு ஹோம்ஒர்க். அது இப்ப சொல்ல போறேன். என்னடா ஆச்சு? எதடா அடிக்கிறீங்க? அப்ப என்னடா சவுண்ட் வருது? எனக்கு அப்படியே யூகேஜி எல்கேஜி கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு சம்டைம்ஸ். அப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா? என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான்டா. எதுக்கு பண்றானே தெரியாது, ஏதோ பண்ணுவா. ஓகே செல்லம். ரைட் செல்லமா, கொஸ்டின் நம்பர் 33 ஹோம்ஒர்க்டா. இந்த எக்ஸல் ஃபைல் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல. கொஸ்டின் நம்பர் 33 ஹோம்ஒர்க். அதே மாதிரி ரெண்டுமே போட்டீங்களா? வெரி குட். நான் பாக்கலடா பாக்யா, நான் இன்னைக்கு பாக்குறேன். அப்புறம் நீங்க போட்டுட்டீங்கன்னா அப்போ கொஸ்டின் நம்பர் 12 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க செல்லம். கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 15. சிவானி, நீங்க கொஸ்டின் நம்பர் 33 போடலைன்னா போட்டுருங்கடா, சரியா? அதை தவிர கொஸ்டின் நம்பர் 12, 15 அந்த இதெல்லாம் ஆன்சர்ஸோட ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஆனா கொஞ்சம் ஆன்சர் பார்க்காம நீங்களே இது பிசினஸா இல்லையா, இது இன்கம் ஃப்ரம் அதர்ஸ் அப்படியே செல்ஃப் கொஸ்டின் போட்டு கொஞ்சம் போடுறீங்களா? பார்க்காம போடணும். நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஆனா பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் வந்து ஸோ பாக்யா, எனக்கு ஒரு ஹெல்ப்டா. நம்ம ஸ்டேஜ் 1 குரூப்ல இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்றியாடா? என் மொபைல் வேற. ஆமா ஆமா, கொஸ்டின் நம்பர் 12, 15 அந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் எக்ஸல் ஃபைல இப்பயே அப்டேட் பண்றியாடா பாக்யா? ஹலோ, போடுறியாடா செல்லம்? ஸ்டேஜ் 1 குரூப் இருக்குல்ல, அதுல போடுறா. கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 15 ஹோம்ஒர்க் இந்த எக்ஸல் ஃபைல ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் எக்ஸல் ஃபைல். அந்த எக்ஸல் ஃபைல பார்த்துட்டு மேம் அந்த சம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் சம்ல question number 15 in profits and gains of business or profession excel file. Okay, excel file sums excel file போட்டுக்கோ செல்லம். sum ஓட excel file இதெல்லாம் sums ஃபுல்லா ஒரு excel file. அது provisions. அதுல provisions எழுதிடா. special deduction for tea and coffee provision in small note with unobserved depreciation and homework till illustration 74. Depreciation. அப்புறம் illustration 74. ஓகேவா? செல்லம்மா, illustration 75 பாருங்களேன் கண்ணா. ஒரு ட்ரை கொடுங்க. போடுங்களேன் பாக்யா. illustration 75 ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் போடுங்க.
ஆமா 75. ஓகேடா சொல்லுமா. ஓகேவா சிவானி? இன்னைக்கு ஃபுல்லா உங்களோட நாள் டைரக்ட் டாக்ஸோட டிராவல் பண்ண போறீங்க. ரொம்ப கீனா படிங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம்லேருந்து ஒரு 7 மார்க் கண்டிப்பா வரும். என்ன? salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, இது மூணுத்துலேருந்து கண்டிப்பா மூணுத்துலேருந்து சேர்த்து 14 மார்க் கண்டிப்பா வரும். இது ஒரு 14, அது ஒரு 7, 21. ஓகேவா? அப்புறம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்க டச் பண்ண ஒரு 5 மார்க்னா கூட 50க்கு 25 மார்க் வாங்கிடலாம். ஐடிடில ஒரு 25, 50 மார்க் முடிஞ்சு போச்சு. மினிமமா சொல்றேன் செல்லம். அதனால நீங்க தரவா இப்ப நீங்க இது படிக்கிறது 60 மார்க் ஐடிடில நல்லா வாங்கிடலாமேடா நீங்க செல்லம். நான் வந்து ஒரே பேப்பர் தான் செல்லமா. ஆனா நான் டிடில மட்டும் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன்டா. டிடில மட்டும் சொல்றேன். ஒரு இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க செல்லம். ஒரு salary கேட்பான். ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்ல அக்ரிகல்ச்சர் இன்கமோ கேட்பான். ஒரு பிஜிபிபி கேட்பான். இந்த நாலுமே இல்லாம கொஸ்டின் பேப்பரே ரெடி பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நம்மளுக்கு ஈஸி பேப்பரா இருக்கணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரியா? சரி, தேங்க்யூடா பாக்யா. சிவானி தேங்க்யூ செல்லம். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ஏ ஐயோ முக்கியமானது, நாளைக்கு இதை போட்டுற செல்லமா பாக்யா குரூப்ல. salary, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி வாட் எவர் கம்ப்ளீட்டட் வந்து ஓ ஆமா ரீகேப் போடு. இல்ல ஓரல் டெஸ்ட்னு போடுங்க. ஓரல் டெஸ்ட். சரி செல்லம். ஆல் தி பெஸ்டா. ஆமா ஆமா எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கோங்கடா. எல்லா சப்ஜெக்டோட ஹோம்ஒர்க் எல்லாமே ஹோல்டு. பாக்யா யூ ஆல்சோ அக்கார்டிங்லி பிளான். சூப்பரா படிச்சு சம்ம சொல்லு. நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. சரியா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறான். ஆனா எனக்கு ப்ரையாரிட்டி வந்து ஆமா ஹோம்ஒர்க் முடிச்சு அனுப்பிச்சிருங்க. பட் இந்த ஓரல் டெஸ்ட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் 2 பேரும். உங்க பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபீட்பேக் கொடுக்கணும், அதுக்கு தான். ஓகே செல்லம். பை கண்ணா, தேங்க்யூடா. சிவானி எனக்கு ஒரு சொல்லு செல்லம். சிவானி இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேர்ஸ்டே தானடா செல்லமா? இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டாடா? இரா 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 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல